சமூகத்திலும் இந்த பெற்றோர்களிலும் ஆசிரியரை கௌரவிக்கும் நிகழ்வாகவும் அமையும். வணக்கம், நான் உங்கள் அர்ஷாத் கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து வவுனியா வடக்கு ஓமந்தை நொச்சிமோட்டையில் கனிஷ்ட உயர்தர மகா வித்தியாலயத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்களே இப்போ இங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் 5ஆம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்கு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று நாங்கள் நடத்துறதுக்கு கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம், எப்படி அந்த மாணவர்களை கௌரவிச்சு நாங்கள், ஆசிரியரை நாங்கள் என்ன மாதிரி கௌரவிச்சு நாங்கள், அதே போல் சிறப்பு விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள், அவர்களுடைய உரை, அப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த காணொளிகளை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க, நாங்கள் இந்த காணொளிக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்றது. சரிங்க வேண்டாம். நிகழ்வின் பிரதம விருந்தினர் பெருமதிப்புக்குரிய திருமதி வாசுகி அம்மணி, பிரதி கல்வி பணிப்பாளர், கல்வி அபிவிருத்தி வவுனியா வடக்கு அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய நிகழ்வின் தலைவர் எமது பாடசாலையின் அதிபர் அவர்களை அழைத்திருக்கின்றேன். திருமதி சானா ஈசன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றேன். திரு மோசி பவன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் அனுசரணையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற கே பாரதி பொருளாளர் கிரிவலம் அறக்கட்டளை அவர்களை தொடர்ந்து ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். சார்பாக திரு சிவகணேசன் சார் மற்றும் திரு மங்களச்சுடர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஒத்தாசை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த நிறுவனத்தின் பொருளாளராக கடமையாற்றி இருக்கின்ற கே பாரதி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மற்றும் திருமதி ஜனனி விஜயரட்னம் செயலாளர் அவர்களும் திரு அருள்தாஸ் அருசாத் புரோகிராம் கோஆர்டினேட்டர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று பல வழிகளில் நிதியை எமக்கு பெற்றோர்கள் சார்பில் வழங்கி இப்பொழுது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி வாசுகி அம்மணி அவர்களை முதலில் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். இந்நிகழ்விற்காக சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சமூக ஆர்வலர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திரு ஈனா மோசிபவன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து இந்நிகழ்விற்கு முக்கிய பொறுப்பாக இருக்கும் இந்த நிகழ்வை நடாத்தும் கிரிவலம் அறக்கட்டளை நிலைய திரு கே பாரதி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். அத்துடன் கிரிவலம் அறக்கட்டளை நிலைய செயலாளர் திருமதி ஜனனி விஜயரட்னம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். அடுத்து கிரிவலம் புரோகிராம் கோஆர்டினேட்டர் திரு
அருள்தாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். ஆசிரியர் திரு ஸ்ரீகாந்தன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் ஆசிரியரை கௌரவிக்கும் நிகழ்வாகவும் இந்த அமைப்புக்காக நாங்கள் அரங்கேற்றியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு காரணகத்தாக இருப்பவர் இந்த வகுப்பினுடைய வகுப்பாசிரியரும் நமது பாடசாலையின் பகுதி தலைவருமாகிய திருமதி ரூபி ஆசிரியர்கள். இடம்பெற இருக்கின்றது. செல்வி பிரித்திகா. இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் அவர்களும் நமது பாடசாலையின் அதிபர் அவர்களும் மற்றும் அந்த பிள்ளையின் தந்தை தாய் ஆகியோர் இணைந்து இந்த கௌரவத்தினை கேட்டுக்கொள்கின்றோம். செல்வி பிரித்திகா, செல்வன் சதுசன், செல்வன் சாணக்கியன் ஆகிய 3 மாணவர்கள் இவர் தொடர் 106 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். செல்வன் சேனா டிலுஷான் தொடர் அறிவில் ஒளி ஊற்றாய் ஆனந்தம் தருவி நீங்கள் உயர்ந்தால் நெஞ்சம் நொந்திடுகின்றோம். அந்த மாணவர்களை எந்த நேரம் என்று சொன்னாலும் இந்த பாடசாலையிலே பல சேவைகளை செய்பவர் இன்றைய அறக்கட்டளை, அதாவது கிரிவலம் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் வாழ்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதிபருக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. அயற்பாடசாலை அதிபர்களே, இதற்கான நிதி அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் கிரிவலம் அறக்கட்டளை உறுப்பினர்களே, முகாமையாளர்களே, வலய கல்வி அலுவலகத்தின் ஆசிரியர் ஆலோசகர் அவர்களே, சமூக ஆர்வலர் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தரம் 5 ஒரு பொது பரீட்சை, தரம் 11 ஒரு பொது பரீட்சை, உயர்தரம் தரம் 13 ஒரு பொது பரீட்சை என 3 பொது பரீட்சைகள் அரசினால் நடத்தப்படுகின்றது. முதலாவது பொது பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதில் வெற்றியீட்டி மாலையுடனும் மரியாதை கிரிவலம் அறக்கட்டளையினுடைய அங்கத்தவர்கள், அன்புக்குரிய ஆசிரியர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்நிகழ்வானது ஒரு பாராட்டுதற்குரிய, ஒரு போற்றுதற்குரிய ஒரு நிகழ்வாகவே இங்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பெரும்புரை நம் தேவனடி போற்றி ஆராத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம் ஐயா அவர்களே மற்றும் அறக்கட்டளை தலைவர் KT பாரதி அவர்களே,
மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்களே, அயற்பாடசாலை அதிபர்களே, நமது பாடசாலைக்கு நன்கொடைகளை வழங்கும் நன்கொடையாளியவர்களே, அபிவிருத்தி சங்க செயலாளர்களே மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களே, சிறு நிதியுதவிகளை இந்த பேரண்ட்ஸுக்கு வழங்கியதாக இன்று இவ்விழா மிகவும் சிறப்பாக மாணவர்களை நிறைவாக கௌரவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. திருமதி நமக்கு உதவி புரிந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் உயர்தர வித்தியாலயத்தில் மாணவர் கௌரவிப்பு நிகழ்வை மிகவும் சிறந்த முறையில் நிறைப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய வித்தியாலய முதல்வர் மதிப்புரிய சகிதரன் சார் அவர்களே மற்றும் இதனை தலைவராக நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சதீசர் அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இதுவரை நேரமும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த வவுனியா வடக்கு கல்வி நிலையத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி வாசுமி சிவா அம்மையார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்ற பாடசாலையின் வசதிப்படுத்தினரும் ஆலோசகரும் ஆகிய திருமதி ஈசன் அம்மையார் அவர்களே மற்றும் பாரதி கிரிவலம் அறக்கட்டளையின் பொருளாளர் பாரதி அண்ணன் அவர்களே மற்றும் அயல் பாடசாலை முதல்வர்களே, பாடசாலையின் பிரதி முதல்வர் மற்றும் அன்பான ஆசிரியர்கள், அன்பான பெற்றோர்கள், விசேடமாக இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாக இங்கே வீட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த நதியான ஒரு பரீட்சையில் எங்களுடைய பிள்ளைகள் முதலாவது தேசிய மட்ட பொது பரீட்சையில் இந்த 8 புள்ளியை கடந்தும் 100 புள்ளியை மற்றும் 70 புள்ளிகளை கடந்தும் 70 புள்ளிகளுக்காக போராடி இறுதி வரை போராடிய மாணவர்கள் உண்மையில் மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் மிகவும் ஒரு அற்புதமான சாதனை நிகழ்த்திய அனைத்து மாணவ செல்வங்களையும் இந்த இடத்தில் நான் மனதார வாழ்த்து பாராட்டுகின்றேன். இந்த வெற்றிக்காக உழைத்த ஆசிரியர் மற்றும் அவருடன் தோளோடு தோள் நின்று அர்ப்பணிப்புகளை மேற்கொண்ட அன்பான பெற்றோர்கள் மற்றும் இவர்கள் இரு பகுதியினரையும் நெறியாளுகை செய்த எங்களுடைய பாடசாலை முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர்கள், ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நான் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றேன். உண்மையில் இந்த பரீட்சையின் நோக்கம் பிள்ளைகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அல்ல. ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரீட்சையின் நோக்கம் பிள்ளைகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற 2 பரீட்சைக்கான, அதாவது O லெவல் A லெவல் பரீட்சைக்கான மிக பெரும் ஒரு உந்து சக்தியாக அல்ல ஒரு ஊக்குவிப்பாக காணப்படுகின்றது இந்த பரீட்சை. பிள்ளைகளுக்கு அதிபர் அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என் இந்நேர வந்தனங்கள். நான் உங்கள் முன்னிலையில் கூற எடுத்துக்கொண்டுடைய கவிதையின் தலைப்பு எங்கள் ஆசான். எங்கள் பள்ளி வீடு இனிமையானது, ஆசிரியர் பாசம் அது தாயானது. எங்கள் பள்ளி வீடு இனிமையானது, ஆசிரியர் பாசம் அது தாயானது. எழுத தெரிந்தோம் எண்ணத் தெரிந்தோம், உங்களால் தான் நாங்கள் வளர்ந்தோம். எழுத தெரிந்தோம் எண்ணத் தெரிந்தோம், உங்களால் தான் நாங்கள் வளர்ந்தோம். கோபம் வந்தாலும் கருணை மறையாது, பிழை செய்தாலும் பாசம் குறையாது. கோபம் வந்தாலும் கருணை மறையாது, பிழை செய்தாலும் பாசம் குறையாது. பொருளாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார் KT பாரதி அவர்கள் இப்பொழுது தனது சிறப்பு விருந்தினருக்கான உரையினை ஆற்ற வரும் என்பதாக இந்த ஒரு புகைப்படம் எடுத்த பின்னர் அவரது சிறப்பு விருந்தினருக்கான உரை இப்பொழுது இடம்பெறும். கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் ஜெர்மனில் இருக்கிறார். அவர முழுமையான நோக்கம் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டம், கல்வி செயல்பாடு, அந்த மாணவர்கள கல்வியை பலப்படுத்துகின்ற ஒரு முன்னுதாரணமான திட்டம் தான் அவரோட முழுமையான திட்டம். இந்த பாடசாலை மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மலையகம் என்று பரந்துபட்ட பிரதேசங்களில் வேலைத்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 வருட காலமாக குறிப்பாக ஏதோ ஒரு வழியில்
விபத்தாலேயோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ அல்லது யுத்தத்தாலேயோ இறந்த தந்தை இறந்து பாடசாலைக்கு முழுமையாக தனது பங்களிப்பை செய்ய முடியாத மாணவர்களுக்கான உதவி திட்டத்தினை மிகவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டு வர கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர். அவர் தனிப்பட்ட நிதி எந்த ஒரு அமைப்போடு சேர்ந்தோ அல்லது வேறு நபர்களோடு சேர்ந்தோ எந்த ஒரு நிதியையும் சேர்க்காமல் மாதாந்த கொடுப்பனவையும் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதிலையும் வவுனியாவிலேயும் நாங்கள் ஒரு மாணவிக்கு அந்த கொடுப்பனவை நாங்கள் வழங்கி கொண்டு வரோம்ன்றது பெருமைக்குரிய விஷயம். இங்கே நான் விடயங்களுக்கு சில விடயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மாணவ செல்வங்களை உண்மையிலே பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இருந்தாலும் சில பெற்றோர்கள் பெருமூச்சினை விட்டுருப்பாங்க இந்த பரீட்சையோட. பரீட்சை தான் இந்த பரீட்சை, மற்ற பரீட்சைக்கெல்லாம் அவ்வளோ யோசிக்க மாட்டினோம். ஏறிட்டால் அந்த பிள்ளை பாஸ் பண்ணிட்டேன்டா இந்த கௌரவ பிரச்சனை. நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதோட எங்களோட உறுப்பினர்கள் இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் உங்களோடு இணைந்து இன்னும் நாங்கள் மேலதிகமான உதவி திட்டங்களை நாங்கள் இந்த மாவட்டத்தில் செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டு இந்த வாய்ப்பை தந்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உதவி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த கிரிவலம் அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். எங்கள் பாராட்டு விழாவை நடத்துவதற்கு நேரத்தையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கிய எமது பாடசாலை தலைவர் திரு தே சகிதரன் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை எமது பாடசாலை சமூகம் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த வவுனியா வடக்கு பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சு வாசுகி அம்மணி அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திரு சானா ஈசன் வசதிப்படுத்துனர், திரு சேவ், திரு இ மோசிபவன் தொழில்நுட்ப உதவி உத்தியோகத்தர் சமூக ஆர்வலர், திரு கேடி பாரதி கிரிவலம் அறக்கட்டளை கிளிநொச்சி அவர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக எமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அயல் பாடசாலை அதிபர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காகவும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தரம் 5 புலமை பரிசில் முகமாக எமது பாடசாலை நினைவு பரிசிலொன்றினை இந்த கிரிவலம் அறக்கட்டளையின் பொருளாளர் அவர்களுக்கு எமது பாடசாலை அதிபர் அவர்கள் வைப்பார்கள்.